ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லார்கிட்டையுமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே சைக்கிளில் தான் ஆஃபீஸ்க்கு போவேன். ஸோ ஃபால் முடிய போகிறதுனால அந்த ஃபாலை வந்து ஜஸ்ட் ஒரு vlog மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரோடு தான் நான் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் அடுத்து போட்டிருந்தேன் இல்லையா, இந்த ரோடு தான் அது. ஸோ இப்போ சிக்னல் போட்டாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. இந்த ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சிக்னல் வந்து எப்போ போடுவாங்க, எப்போ கேன்சல் ஆகும் எதுவுமே தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் வரணும். நான் ஒரு இடம் காமிக்கிறேன். அந்த இடம் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கே பேர் போன இடம். டெய்லியும் எவனாச்சும் ஒருத்தர் 2 பேர் வந்து இடிச்சுக்கிட்டே நிற்பானுங்க எப்போதுமே. இந்த மாதிரி சிக்னல் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், எந்த டைமிங்கில் வந்து போடுவாங்க, எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் இங்கேருந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது தான் ரோஸ் கார்டன். அது வழியாக எனக்கு வரல. ஈவினிங் போக்குள்ள அது வழியாக போகலாம். ஏன்னா இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ரோடு வந்து சம்மரில் ரொம்ப க்ரீனாக இருக்கும். அந்த ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் நான் நடுவில் ஆட் பண்ணுறேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே இது கொஞ்சம் லேட்டாக தான் இந்த இலவசர் காலம் வந்து இப்போ வரும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து எதிர்பார்க்காத டைமில் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே அந்த மஞ்சள் கலரில் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட் ஆரஞ்சாக மாதிரி தான் கீழே விழும். ஆனால் இந்த வருஷம் வந்து கோல்டு ரொம்ப அதிகமானதுனால எல்லாமே ட்ரை ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமே ஒரு காரணம் ஏன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்மி ஐலாண்டில் பார்த்துருக்கீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். நமக்குன்னே இங்கே வருவாங்க. ரோட்டில் லாரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க நம்ம பாதையில். சம்டைம்ஸ் இங்கே சிக்னல் போகலனாலும் நான் போயிடுவேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. பட் இன்றைக்கி வேணாம். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 சைடும் பார்க்கணும். இந்த சைடு இப்போ எனக்கு யாருமே வரல. ஸோ ஆனால் நான் போகிறேன். பட் நீங்கள்லாம் போயிடாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ரோடை பற்றி நல்லா தெரியும். அதனால் நான் போகிறேன். கொரியாவில் வந்து சிக்னலை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஏன்னா ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கேமரா ஃபுட்டேஜ் தான் செக் பண்ணுவாங்க. அப்படி நம்ம மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இன்சூரன்ஸும் நமக்கு வந்து கிளைம் ஆகாது. மேபி நம்ம பே பண்ணுற இன்சூரன்ஸும் நமக்கு கிளைம் ஆகும். பட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் உங்களுக்கு எதுவுமே கிளைம் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்கேஸ் கொரியா வந்தீங்க அப்படின்னா. வாங்க இந்த மரத்தில் போகலாமா? இதில் போவோம். ஏன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது அந்த ரோடு. ஸோ இதில் போயிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். சீக்கிரம் போகும். ஏன் அப்படின்னா அடுத்த சிக்னல் வந்து போட்டுருவாங்க. இந்த சிக்னல் வந்து ரொம்ப லாங்கான சிக்னல்.
கோ. போட்டாங்க, ரெட்டுக்கு போட்டாங்க. பரவாயில்ல, இருக்கலாம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு பார்க் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி, அந்த பார்க் வந்து இதுதான். ஸோ இந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்க் உள்ளார சைக்கிள் அலோடு இல்லை. ஸோ நம்ம அப்படியே இங்கே திருப்பிக்கிறோம். பரவாயில்ல, இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்குது, போயிடலாம். இப்போ அங்கே வந்து 20 செகண்ட்ஸ் ஆச்சு இல்லையா, அது முடிஞ்சவொடனே நம்ம சிக்னல் போட்டுருவாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் பி ரெடி. ஏன் இங்கே வந்து நான் ஒரு 2 செகண்ட் கழித்து கிளம்புனேன் அப்படின்னா, இந்த இடம் தான் நான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடுமே கார் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க, சம்டைம்ஸ் அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்னலில் ஏன் ஒரு 2-3 செகண்ட்ஸ் நிற்கணும் அப்படின்னா, இப்போ நான் அங்கே வந்தேன்ல, அந்த மாதிரி யாராவது டக்குனு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து உள்ளார வருவாங்க சிக்னல் நிற்கி. ஸோ அந்த இடத்துல வந்து 2 சைடுமே வந்து போஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியாது கார் வருதா இல்லையான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேகமாக வர ட்ரை பண்ணுவாங்க. அந்த சிக்னலில் வந்து வேகமாக வந்தால் நமக்கு தெரியாது. அதனால தான் எப்போதுமே வந்து நான் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து லேட்டாக அந்த சிக்னலை விட்டு வெளில வருவேன். நான் சொன்ன இடம் இதுதான், அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிற இடம். பட் காட் கிரேஸ் இன்றைக்கி அவனுமே நிற்கல. இங்கே அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா நான் ஒரு டைம் அதை பார்த்துருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டதுன்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் செகண்டில் 2 பேர் உள்ளார வந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பயம், இந்த இடமும் சரி அந்த இடமும் சரி. ஸோ எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சைக்கிளில் போகிறது ஆல்மோஸ்ட் டேஞ்சரஸ் தான், புரியலை. பட் இது மாதிரி என்ன பண்ணுறது, கார் வாங்குற வரைக்கும் சைக்கிளில் போய் தான் ஆகும். ஹாய் காய்ஸ். நம்ம ஆஃபீஸில் போனால் கூட ஒரு மாதிரி பார்ப்பானுங்க சம்டைம்ஸு. ஒரு டைம் ரோடு உள்ளார போட்டுட்ருந்தாங்க, டீம்ஸ்க்கு உள்ளார வந்து இந்த கார் பார்க்கிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பாட்டுக்கு சைக்கிளில் போனால் என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எல்லாமே அங்கே ஒர்க் பண்ண வந்தவங்க தான் அவனோட கார்டெல்லாம் காமி அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை ஃபாரினராக இருந்ததுனால கேட்டிருப்பாங்க போல், மேபி அப்பியரன்ஸ் வச்சு கூட கேட்டிருக்கலாம், ஹூ நோஸ். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்று கெத்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறதுக்கு அவங்க ஒன்றே கேக்கு அப்படின்னு வாங்கி ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. இலை எல்லாமே ஆல்மோஸ்ட் டார்க் ஆரஞ்சாக இருக்குது. அவ்வளோதான், ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக கீழே ரோட்டில் தான் வருவேன், உங்களுக்காக மேலே நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க போகிறாங்க, நம்ம கேட்காமலே போகிறோம்.
இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி உள்ளார வரக்குள்ளே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். அது ஏன்னு எனக்குலாம் தெரியாது. பட் ஆனால் இன்ஸ்டியூட்குள்ளார நுழைக்குள்ளே அது ஒரு மாதிரி செம்ம கெத்தாக இருக்கும். வந்தாச்சு, பார்க் பண்ணலாம். அது கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம பார்க்கிங் ஏரியா எங்கே இருக்குது? அண்ட் இட்ஸ் டன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.